ஆதார் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன முழு அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. ஆதார் அட்டையில் 12 எண்கள் கொண்ட பயோமெட்ரிக் அடையாள எண் பதிவாகியுள்ளது. இதன் தகவல் பாதுகாப்பு குறித்த சர்ச்சை அண்மையில் அதிகரித்துள்ளது. ஆதார் அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கிக் கணக்கு உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களுடன் இணைக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றின் தகவல்கள் சமூக விரோதிகளின் கைகளுக்கு சேராமல் பாதுகாப்பது குறித்து மத்திய அரசு தனிச்சட்டம் ஒன்றை இயற்ற முடிவு செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளது. ஆதார் தகவல்களை பாதுகாக்கவும் ஆலோசனைகள் வழங்கவும் தனிக்குழுவை நியமிக்க இருப்பதாகவும் மத்திய அரசு நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது. ஆதார் தகவல்களை பாதுகாக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ஆதார் தகவல்கள் மூலம் ஒரு தனிநபரின் தகவல்களை களவாட முடியாது என்று உறுதியளித்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபரின் அடிப்படை உரிமை என்ற பிரச்சினை ஊதி பெரிதாக்கப்படுவதாக வாதிட்ட கூடுதல் அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா, ஆன்லைன் யுகத்தில் எந்த ஒரு தகவலும் பாதுகாப்பானதல்ல என்றும் தமது வாதத்தை முன்வைத்துள்ளார்.